சீனிவாசனா ஸ்ரீனிவாஸ் சைந்தவி இல்லை அது வந்துட்டுது உள்ள வந்துட்டு டென்மார்க்கில் நினைக்குதாமா ஓ பிரச்சனை இல்லை இல்லை பிரச்சனை இல்லை எங்களோட தமிழ் பண்பாடு கலாச்சாரம் அழியாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல விஷயம். அதை விட எங்களோட பாரம்பரிய கலாச்சாரம் அப்பவே தானே அவன் குரூப்புக்கு என்ன வேற அது வணக்கம் ஐரோப்பா வேற லெவலா மேடைய ரொக் பண்ணு காடுறாரு மனோவா ஸ்ரீனிவாஸ் ரெண்டு பேரும் வித்தியாசமான பாட்டுக்கு அதைத்தான் நான் சொல்றேன். அவன் பிள்ளையா சொல்லினோம் நக்கலா பிள்ளையா சொல்லினோம். இருக்கணும் அதை வந்து பப்ளிக்காக வேண்டி எங்களுக்கு அவசியம் இல்லைன்னு சொன்னால் அங்கட சமயம் எங்கட கலாச்சாரம் இதாக இருக்கும். அதில் நல்ல விஷயங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு அன்றைக்கு டோட்மண்டில் வந்த வள்ளுவர் இசை அரசி பாடகி சரண்யா அவர்கள் தான் இதற்கு முன்னாக வந்து தன் அழகான குரலால் தேவசாரிக்காக ஒரு ஓ போட்டீங்களா? ஹியூமன் பீயிங்ஸ் அந்த மாதிரி ஒரு பொண்ணு பார்க்கல நீ வெளியில நின்ற மாதிரி கிடக்கு இவ்வளவு நேரம் ஆட்டத்துக்கு உள்ளுக்கு வருவேன். உண்மையா அப்ப எப்படி என்ஜாய் பண்றீங்க? ஹாப்பி இருக்கா? என்ஜாய் பண்றீங்க? உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் படிச்சிருக்காங்களா? நீங்க சென்னையா தமிழ்நாடா? தமிழ்நாடு கூட படிக்க போகணுமே. நல்லா இருக்கேன். ஓகே எப்படி என்ன பாருங்க முக்காலா அக்கா வந்திருக்காடாடு காணும் காணும் சந்தோஷமா இருக்கு. ஸ்ரீனிவாசன் மனோ சார் அந்த மாதிரி படிக்கிறாங்க இருக்கா? சூப்பரா இருக்கு. இல்லாட்டி நான் நினைச்ச உமா கூட்டிட்டு போய் காசை திரும்பி கேட்கலாம் வந்து என்ன கொடுத்த காசுக்கு பார்த்தா இல்லாட்டி காசை போய் திரும்பி கேட்போமா? அது இதெல்லாம் பார்க்க பாடணும் போல ஆசையா இருக்கேனே. இல்ல இல்ல ராஜராஜ சோழன் என்னை யாரும் காதல் தேசம் நீதான். வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்டா ஜெர்மனியில் இருக்கிற எஸ்என் சிட்டியில் நிற்கிறேன். எஸ்என் சிட்டியில் உள்ள குருகாக அளவில் இன்றைக்கு தென்னிந்தியாவிலிருந்து அதாவது தமிழ்நாட்டிலிருந்து பாடகர்கள் பிரபல பின்னணி பாடகர் மனோ மற்றும் ஸ்ரீனிவாஸ் சைந்தவி இப்படி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை வந்து நடத்துகிறது நிலா டெக்கரேஷனும் நந்தீஸும் சேர்ந்து நடத்துகிறாங்க. பாப்பம் என்ன நடக்குதுண்டு. கொஞ்சம் வெள்ளனை வந்துட்டோம். ஓயா இதுதான் அந்த மெஸ்ஸை நடக்கிற எஸ்என் குருகாவில். இதுக்குள்ளே வந்து நிறைய நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். நான் கொஞ்சம் வெள்ளனை நடந்தபடியாக உள்ளுக்கு விட மாட்டாங்க. இப்போ பார்ப்பேன் நடக்கண்டு. என்ன அலுவலா நீங்கள் வந்த? நீங்கள் ஹரியர்னை பார்க்க வந்த நீங்களோ? அப்போ மனோவை பார்க்க வரலையா? சுஜாதா வரலப்பா. சீனிவாசனா ஸ்ரீனிவாஸ் சைந்தவி கில்மிஷா வாராவாண்டு. நீங்கள் வணக்கம் எங்கேருந்து வரீங்க? நீங்கள் பொண்ணு கிட்ட இருந்து வரீங்களா? கில்மிஷா நீங்கள் அன்றைக்கு பார்க்க இல்லையா? பிரச்சனை இல்லை. மிஸ் பண்ணா இந்த யூடியூப் வீடியோவில் பாருங்கள். அட்பாய் சங்கரன் இதுக்கு சில நேரம் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா இவர் ஏன்னா இங்கே தான் நிற்கிது பிள்ளை. அது என்ன மாதிரி பரத்தில் இல்லை அது வந்துட்டுது பிள்ளை. வந்துட்டு டென்மார்க்கில் நிற்கிதாமா. சரி பிரச்சனை இல்லை. கதைச்சிட்டு வாங்க. ஓகே டான்ஸ் குரூப் எல்லாம் வருது இப்போ தான். என்ன மாதிரி பார்ப்போம். வணக்கம். என்ன உங்களையும் உள்ளு கூட இல்லையா? வணக்கம்.
டான்ஸ் ஆகல் வணக்கம் வணக்கம். என்னப்பா உள்ளுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா? என்ன நீங்கள் உள்ளுக்கு கூட்டிகிட்டு போங்களேன். போங்களா? என்ன இங்கே வந்து வச்சுருக்கீங்க? காஃபியாக குடிச்சிட்டு போகிறேன். ஹாய். ஓகேயா? எந்த பாட்டுக்காரர் ரொம்ப பிடிக்கும் இதில் வாரதில்? ஃபேவரட் உம்மோட கணவர் வரினம் தெரியுமா? எல்லாரும் பிடிக்குமா? ஒரு 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 நல்ல ஒரு பாதி இல்லைண்ணே. கம்போஸ் என்ன ஓடி போய் ஒழிக்கிறீங்க நீங்கள்? என்ன மாதிரி? ஓகேயா? எங்கே காரை விட்ட நீ? அதுக்குள்ளே இப்போ எல்லாம் கொஞ்சம் ஃபுல்லாக இருக்குது. அங்கே மெயின் ரோடில் இருக்குது ஃப்ரீ. சரி, என்ன மாதிரி கொஞ்சம் நேரம் கிடக்கு. இப்போ எங்களை உள்ளுக்கு விட மாட்டாங்க. உங்களோட ஃபேவரட் பாட்டுக்காரர் யார் இப்போ இந்த வாரத்தில்? இன்றைக்கு பிடிச்ச மனோ எனக்கும் தானே. நல்லா பாடுவேன். இல்லை, ஸ்ரீனிவாஸ் அவரும் நல்லா படிப்பார். மனோ வந்து அது எங்களோட பழைய லெஜெண்டுன்னு அந்த கிட்டடி அண்டு இல்லை அந்த ஆளும் கனகாலம். ஆனால் மனோ வந்து இன்னும் கனகாலம். ஏன்னா இப்போ எவ்வளோ காலமாக அந்த ஆள் படிக்கும். அந்த ஆள் அப்படி அந்த மாதிரி படிக்கும். போய் பார்த்தேன் நாங்கள் முக்காலம். அது நீ முக்காலம். நான் 1990ஆம் ஆண்டு 88ஆம் ஆண்டெல்லாம் இந்த ராஜாதி ராஜா படத்தில் மீனம்மா எப்படி படிக்கும் அந்த ஆள். என்ன சூப்பர் பாட்டு அந்த ஆள் ஒரு கட்டிக்காங்க. பாப்பம் இப்போ என்ன மாதிரியாண்டு. என்ன நந்தீஸ் வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம், ரோல்ஸ் எல்லாம். எங்கப்பா மிதிவடியை காண இல்லை? அங்கே இருக்கா? உங்களுக்கு என்ன சொல்லணும்னா, அன்றைக்கு கொத்துரோட்டி வாங்கினான், சிக்கன் பிரியாணி வாங்கினான், மற்றது தோசை வாங்கி சாப்பிட்னான். தோசை நல்லா இருந்தது, அந்த ப்ரைஸுக்கு நல்லா இருந்தது. கொத்துரோட்டி சூப்பராக இருந்தது, நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. மிதிவடி சொல்லவே இல்லை, அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. உண்மையாக வாங்கிட்டு போய் அன்றைக்கு வீட்டை வச்சு சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. சூப்பர். ஓகே, அப்படியே செய்யுங்க. மிச்சத்தை பார்ப்போம். அப்போ இன்றைக்கு அப்பம் இல்லைண்ணே? செய்யலைண்ணே. இதுக்குள்ள எலாவுட் இல்லைண்ணே? எலாவுட் இல்லை. ஓகே, கலக்குறீங்களா அந்த மாதிரி? இதுதான் மிதிவடி. அடுத்த முறை நந்தீஸுக்கு போறார்கள், வாங்கி சாப்பிட்டு பாருங்க. இன்றைக்கு என்ன விலை? 10 தானே? அண்டே மாதிரி தானா? ஓகே ஓகே. இது கறி பனிஸ் தானே? கறி பனிஸ் என்ன விலை? 10 ரூபா. ஓகே. அது அங்காலையும் இருக்கேன்னு இல்லை? கோப்பி டீ வேறு தனியாக இருக்கா இல்லாட்டி கோப்பி மட்டும்தானே? டீ மசாலா டீ அதுவும் நல்லா இருந்தாண்டாக்கி. வெரி குட். நான் அங்கால பார்க்குறேன். நம்ம நம்மளோட வீடியோ மேன் வாரர். வணக்கம் கிரி. எப்படி போகுது? எப்படி சும்மா இருக்குங்க? என்னப்பா அண்டைக்கு சும்மா மேலே ஏற்றி விட்டாங்களோ இறங்கே இல்லை போலையா? இன்றைக்கு மேலே ஏற்றுறாங்களோ? ஓகே. இன்றைக்கு ஃபுல்லாக இதுதான் வீடியோ அண்டைய மாதிரி தான். இவரை பார்க்குறாக்கள் புக் பண்ணுறேன்னு சொல்லிச்சுன்னா கிரி வீடியோ லிவகுசனில் இருக்கிறார். நீங்கள் நேரடியாக வந்து பார்த்து நீங்கள் இவற்றை இது கனகாலமாக இவர் வீடியோ செய்து கொண்டிருக்கிறார். எல்லா ஈவெண்ட்ஸுக்கும் நீங்கள் இவரை புக் பண்ணலாம். மேனே நேரடியாக பார்க்க இல்லை, நான் சொல்கிறேன் நார்மலாக புக் பண்ணுறேன் உங்களோட வீடியோ. அது நந்தீஸை பார்த்து எடுத்துட்டேன். இன்றைக்கு அப்பம் இல்லையா மேனே? இது என்ன பஜ்ஜியப்பா? அது என்ன சொல்கிறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறீங்க? வாழைக்காய் பஜ்ஜி. எவ்வளோ இது? 2 பீஸ் 2 euro. ஓகே. சம்பளம் எதுவும் கொடுப்பீங்களா? ஓகே. மாலுபான் கிழங்கு ரொட்டி. அதெல்லாம் என்ன விலை? அதுவும் 10 ரூபா தானே? எல்லாம் 10 ரூபா. ஓகே, எல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ சனம் என்னென்னா அங்கே நிற்கி வழியில் பசியில் நிற்கிது. இப்போ வந்தால் உங்களுக்கு இதே காணாது, அதுக்குள்ளே கொஞ்சம் சனம் சேர்ந்துட்டுது. இதுக்குள்ளே விடுறாங்க இல்லைன்ட்டு நிற்கிறாங்க. ஸ்டொக் இருக்கு. கடல் நந்தி கடல் இல்லை. ஓகே, நந்தீஸ் வந்து ஸ்பான்சர் இந்த வீடியோ. டோட்முண்டில் இருக்கிறாங்க, ரைனிஷர் ஸ்ட்ராஸை. நீங்கள் இந்த நம்பர்லாம் இருக்குது, கேட்டரிங் எல்லாமே புக் பண்ணலாம் இங்கே. பிள்ளைகள் எடுக்காமல். டீச்சர் என்ன மாதிரி இன்றைக்கு என்ன டான்ஸ், என்ன பாட்டு? இன்றைக்கு போன தரம் வந்து பழைய பாடல்லேருந்து புதிய பாடல் வரைக்கும் உள்ள இது கொடுக்குறாங்க. இந்த முறை வந்து நான் கிளாசிக்கலை தாண்டி பெருசாக போகிறது செமி கிளாசிக்கல்ஸோடையே நின்றுடுறது. ஆனால் இந்த முறை வந்து கோகுலத்து வாசம்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் எடுத்து செய்திருக்கிறோம்.
யா இல்லை அன்றைக்கு நீங்கள் அந்த வணக்கம் ஐரோப்பாவில் நடந்த அந்த அந்த சினிமா பாட்டு அது நல்லா இருந்தது. அப்போ நெடுகம் கூட அந்த விடுதலை நடனங்களை தான் நான் பார்த்துருக்குறேன். அன்றைக்கு அந்த இதை பார்த்தோன்னே நல்லா இருந்துச்சு. அது நல்ல அந்த நடனங்களை தானே பார்த்தோம்னா அந்த விடுதலை நடனத்தில் வந்த அதுக்கு பின்னாடி வந்ததுதான் இது. ஓ இல்லை அது 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 வந்து ஸ்பெஷல். அதை நான் அப்படி குறைச்சி சொல்லலை. அது எப்போவுமே நாங்கள் பார்க்குறது இல்லை. இப்படி ஒரு அதான் மெயினோ இப்படி ஒரு இதை அந்த உண்மைதானோ? ஓ நல்லது. நேரத்துக்கு செய்கிற சரி. அப்போ அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி 3 பிள்ளை இல்லைண்ணா? இல்லை 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 இன்னும் பரவினம். ஓ ஓ ஆ 12 பிள்ளைகள் செய்யணும். 12 பிள்ளைகள். எத்தனை வாட்டுக்கு? சின்ன சின்னதாக கட் பண்ணி அப்படி ஒரு இல்லை பிரச்சனை இல்லை. நான் சந்தோஷமா இருக்கு. எல்லா மேடையிலையும் உங்களோட நடனங்களை பார்க்கறதுக்கு தொடர்ந்து செய்யுங்க. கட் பண்ணி போடுறாங்க. கட் பண்ணி போடுவேன் நீங்கள் சொல்லியோ. சரி டீச்சர், ஓகேயா? நன்றி. வடிவா ஆடுங்க இன்றைக்கு எல்லாருக்குமே. இன்றைக்கு இந்த இந்தியாவிலேருந்து வந்திருக்கிற பாட்டுக்காரெல்லாம் பார்ப்பி நம்ம உங்களை. இந்த என்ன மாதிரி நீங்கள் இந்த இப்படியான நிகழ்ச்சிகளை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்படியான நிகழ்ச்சி அடிக்கடி நடக்குது. இப்போ தென்னிந்தியாவிலிருந்து ஆக்கள் வரினம், மற்றது இலங்கையிலிருந்து எல்லாம் நடக்குது. கிழமைஞ்சு ஒரு ப்ரோக்ராம் நடக்குதுன்னு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நல்ல விஷயம் தான் இல்லாட்டி? நல்ல விஷயம். எங்களோட தமிழ் பண்பாடு கலாச்சாரம் அழியாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல விஷயம். அதை விட எங்களோட பாரம்பரிய கலாச்சாரத்தையும் அதை நிறுத்தி கொண்டு போனால் நல்ல விஷயம். உண்மையான அது மாதிரி எங்களோட ஊர் கலைஞருக்கும் அதை ஒரு சான்ஸ் கொடுத்து அவங்களையும் வரவேற்று செய்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும்னு. ஆனால் இப்போ இங்கே உள்ள கலைஞர்களும் இப்போ இவங்களோட கலந்து தான் செய்கிறாங்க. இப்போ இன்றைக்கு அந்த நடனம் முழுக்க வந்து எங்களோட பிள்ளைகள்லாம் செய்ய போகும். இங்கே உள்ள கலைஞர்கள் செய்ய போகிறாங்க. பட் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு கேள்வி. சரியோ என்னண்டா, நான் இப்போ கிட்டத்தட்டில் பார்த்தேன் இந்த டிக்டாக் ஃபேஸ்புக்கில் அங்கே இங்கெல்லாம் போயிட்டு இந்த யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கல்லானே, வேற நான் இதாக சொல்லலை, அதுக்கு அந்த ஒரு விஷயம் விளங்காமல் இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்கிறாங்கண்டா, இப்போ சாமத்திய விடனத்தை கொண்டாடுறாங்க அப்படி இப்படின்ற இந்த விஷயங்கள் இருக்குதானே, அதை டொச்சுக்காரங்களுக்கு மற்ற நாடுகாரங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி சொல்லி தமிழர் ஒரு அவமானப்படுத்துகிற மாதிரி விஷயம் டிக்டாக்லாம் போய்கொண்டிருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இப்போ அதை எப்படி சொல்லுதுலண்டா, டொச்சில் இப்போ அது ஒரு விஷயத்தை செய்யல. இப்போ தமிழாக்கள் வந்து என்னத்தை செஞ்சாலும் அதுக்கு ஒரு விஷயம் இல்லை, எந்த ஒரு விஷயம் இல்லை. முறைப்படி ஒன்று இருக்கேன். இப்போ மஞ்சளை தெளிக்கிறாங்க, அது செய்கிறாங்க, இது செய்கிறாங்கன்றலாம் டொச்சில் சொல்லி சிரிக்குது. ஆனால் இப்போ உங்களுக்கு அந்த விஷயத்தை பற்றி ஆழமாக தெரியாட்டிக்கு நீங்கள் அதை பற்றி கதைக்க மாட்டீங்க. அப்படி அதை தெரிஞ்சு வச்சுக்கொண்டா நீங்கள் அதை பற்றி நல்லா கதைப்பீங்கன்னு. ஆனால் அப்படி இதுகள் இப்போ பார்க்க கொஞ்சம் கவலையாக இருக்குது. இப்போ தமிழாக்கள் இப்போ நாங்கள் அடிபடுவோம், எங்களுக்குள்ளே என்னென்னு செய்யும். ஆனால் இதே எங்களோட விஷயத்தை இன்னொரு மொழியில் சொல்லிக்க அவங்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் ஒரு விளக்கம் இல்லாமல் அவங்கள எங்களை சிரிப்பாங்களே நான் பார்த்து. அப்படியான விஷயத்தில் இங்கே உள்ள யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் ஈடுபட்டுருக்குறாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து? அதான் அவங்க வந்து அடுத்த ஜெனரேஷன் ஆக்கள், அவங்களுக்கு சில விஷயங்கள் வழியாக விளங்காது. இப்போ சில பேருக்கு ஒன்று தெரியும், சில பேருக்கு எங்களோட கல்ச்சரில் இது என்னது செய்கிறான்னு கூட அவங்களுக்கு தெரியாமல். ஆனால் அவங்களோட இங்கே வளர்ந்த முறையில் வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு தாங்கள் அந்த தமிழ் வழியாக தெரியாட்டியும் டொச்சில் செய்து ஒரு டிக்டாக்லேயோ ஒரு இணையதளத்துலையோ தாங்கள் அதை முன்னெடுத்து கொண்டு வாரினோம். ஆனால் அது வந்து மற்ற கலாச்சாரம் அவங்களுக்கு விளங்காது. அதாவது செய்யக்கல இதுதான் வடிவான ஒரு விளக்கத்தோட செய்து அவங்களும் விளங்கி கொள்வாங்க. ஆனால் சில பேர் வந்து ஷோர்ட்டாக போட்டு அது தனக்கு வீவர்ஸ் வர செய்து அதை வந்து எங்களோட ஒரு விளக்கம் இல்லாதபடியா மற்ற இனத்தார் வந்து எங்களுக்கு எல்லா விஷயத்தை என்னென்னாலும் நாங்களே சாமி கும்பிட்றவேன், கோயிலுக்கு போகிறவேன், மஞ்சள் தெளிக்கிறோம், எல்லாத்தையும் நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். நாங்கள் விளங்காமல் மற்ற இனத்தாருக்கு சொன்னால் அது நாங்கள் வந்து பப்ளிக் பண்ண முதல் நாங்கள் 100% சரியா இருந்தால் தான் அதை நாங்கள் மற்றவங்களுக்கு வழியாக சொல்ல அருவாசியாக சொல்லி நாங்களும் அவங்கள
அவங்களையும் குழப்பி எங்களை நாங்களே அவமானப்படுத்தி தமிழர் என்ற இதையே நாங்கள் இதண்டல கடைசியா இந்திஷ குளிச்சு கொண்டு போயிடும். அதான் எங்களையும் அவமானப்படுத்தி எங்களுக்கு தெரிஞ்சவனையும் அவமானப்படுத்தி எங்களை குடும்பத்தையும் அவமானப்படுத்தி எங்களை இனத்தையும் அவமானப்படுத்தி சோசியல் மீடியான்றது விளக்கதியா அது ஃபேக்காகவும் போகும் நல்லதாகவும் போகும் அவமானமும் கூட கிடைக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து பெற்றோர்கள் வந்து தங்களோட பிள்ளைகளுக்கு இப்படியான விஷயத்த சொல்லி கொடுக்கணும். ஏன்னா அவங்க விஷயம் தெரியாமல் பிள்ளைகளை விட்டோன்னே அது டிக்டாக்ல அங்கே இங்கெல்லாம் போய் ஒரு இப்படியான விஷயங்களை பரப்பேக்கல தமிழாக்களுக்கு தான் இது ஒரு அவமானமாக இருக்குது. அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். இல்லை அது நானும் அதை கூட இடங்களில் பார்க்குறேன். நான் நினைக்கிறேன் நான் எங்களோட பிள்ளைகள் வந்து ஒரு விஷயத்தில் அதை டோச்சில் மற்ற இனத்தவர்கள் சொல்ல வலிக்கிற நல்ல விஷயம். ஆனால் தெளிவா வடிவா இதுதான் விளக்கமா கொடுத்தினோம்னா அதுல ஒரு பிரச்சனை வரான்னு நினைக்கிறேன். ஆனா இவையில் வடிவா விளங்காம அப்புறம் அதுக்கு வர ரிப்ளைக்கு வடிவா திருப்பி ஒரு ரிப்ளை கொடுக்காம விடுற அப்படியே தான் இந்த பிரச்சனைகள் வாரு. அவே வடிவா விளங்கி இதான் எங்கட இனம், இதான் எங்கட கல்ச்சர், இதான் எங்கட இதுன்னு சொல்லிக்கல அது ஒரு பிரச்சனை வராது. ஏன்னா இங்கேயும் வேறு இனத்தவர் வாழ்றாங்க, அவங்களும் இதான் எங்கட கலாச்சாரம், நாங்கள் இப்படிதான் சாப்பிடுறோம், நான் கையால சாப்பிடுறோம், இதை செய்யறோம்னு அவங்க தெளிவா விளங்கப்படுத்தி இருக்கிறபடியா அவங்களுக்கு விளங்குறபடியா அந்த பிரச்சனை அவங்களுக்கு இல்லை. இப்போ நாங்கள் அடுத்த ஜெனரேஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ அவங்க வந்து தெளிவான இதில் போவாடி இதுக்கு இப்படியான விஷயத்துக்கு நாங்கள் முகம் கொடுக்கத்தான் வேணும். அதான் கையால் சாப்பிட்றதுக்கு ஒரு விஞ்ஞான ரீதியான விளக்கம் இருக்கு. அதான் வெள்ளக்காரன் இப்போ தமிழர்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய நிலையில இருக்கு. ஏன்னா அவங்க நிறைய படிச்சுட்டாங்க இப்போ எங்களோட இதில் பற்றி ஏன்னா. அப்போ அதுதான் ஒரு கவலையான விஷயம். இதில் வந்து எங்களோட அடுத்த ஜெனரேஷன் வந்து தெளிவாக எங்களோட கலாச்சாரம், மொழி, எங்களோட பண்பாடு அதில் முதல் அவங்க விளங்கி கொண்டாங்கன்னா இந்த பிரச்சனைகள் வந்து அவங்க வடிவாக இதை எதிர்த்து கதைச்சு செய்யக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயம் என்ன நல்ல விஷயம். ஓகேடாப்பா, நன்றி. எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறீங்களா? கண்டு கனகாலம் என்ன நடக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? நானும் சும்மா இருக்கேன், பிரச்சனை இல்லை. அன்றைக்கு உங்களோட மகள் நல்ல வடிவாக அந்த டான்ஸை வந்து கொரியோகிராஃப் பண்ணியிருந்தா சரண்யா, உண்மையா? அப்போ அவ கண்டைக்கு அதில் பாராட்டு தெரிவிச்சேன், நல்லா இருந்தது. இல்லை ரிஹர்சல் செய்ய பார்க்க இல்லை. அன்றைக்கு அந்த மேடையில் அந்த சிவனுடைய அந்த நடனம் செய்திருந்த அங்கே இன்றைக்கும் இருக்கா? என்ன அதே நடனமா இல்லாட்டி? அப்ப வேந்தன்னு அவன் குரூப்புக்கு என்ன வேற? அது வணக்கம் ஐரோப்பாவில் நடந்ததான் நான் சொல்றேன். வேந்தன் அப்ப சும்மா இருக்கிறீங்களா? அப்ப இன்றைக்கு உங்களுக்கு எந்த பாட்டுக்காரரை பிடிக்கும் இதுல? இல்ல இல்ல, மெயினா வந்து ஒரு பழைய பாட்டுக்காரர் மனோபாரர், அதுக்கு அடுத்தவர் ஸ்ரீனிவாசன் சொல்லலாம். ஓகே சரி. அப்ப வேந்தன் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு பண்ட அதுதானா இல்லாட்டி வேறையா? வேற லெவலா? மேடையை ரொக் பண்ணுங்க இன்றைக்கு, பிறகு கதைப்போம். நீங்க முடிய நன்றி, பாய். என்னுடைய வேலையை செய்யறபடியா தான் கணவர் அங்க பாக்கினோம். கணவர் எனக்கு சொல்லி அனுப்பிருக்கீங்கன்னா வடிவா எடுத்து போடட்டாம. உங்களை பிடிச்ச பாட்டுக்காரர் மனோவா ஸ்ரீனிவாசன்? ரெண்டு பேரும் வேணே, ரெண்டு பேரும் வித்தியாசமான பாட்டுக்காரர். ஆனா அவர் மனோ அந்த காலத்துல இருந்து நம்மட கலக்கல் மன்னன். தனியா வந்து நீங்கள் சரியா? அப்ப மேல இடத்த பிடிங்க. சனமெல்லாம் இப்படியே வந்து இப்போ நிறைய ஜனம் உள்ளுக்கு போயிட்டுது. இன்னும் வந்து கொண்டு இருக்குது. 6 மணி ஆகிட்டு இன்னும் நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணலை. வணக்கம் தம்பி, எப்படி இருக்கிறீர்? இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் உமக்கு இந்த அலைபாயுத நிகழ்ச்சியில் எந்த பாட்டுக்காரரை பிடிக்கும்? நிறைய பேர் வந்திருக்கீங்கன்னா மெயினாக நீர் யாரை எல்லாரையும் பிடிக்க வேண்டாம், இல்லாட்டி இப்போ மெயினாக ஒரு பாட்டுக்காரரை மனசில் வச்சு வந்திருக்கிறீரா? எல்லாரையும் பார்க்க. சரி, இப்போ என்னென்னா அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு கேள்வி. இப்போ நீர் யங்காக இருக்கிறபடியா உங்கள்கிட்ட நாங்கள் தமிழாக்கள் என்ன, நாங்கள் தமிழாக்கள் இங்கே வேறு நீர் ஒரு டட்டுவை காட்டும் முருகா, அந்த மாதிரி சிவபெருமான டட்டுவெல்லாம் அடிச்சிருக்கிறீர். சரியா, நல்லா இருக்கு. இங்கே வேறும் என்னண்டா இப்போ தமிழ் யங்ஸ்டர்ஸ் வந்து சோஷியல் மீடியா இருக்குது தானே, அங்கே இப்போ எங்களோட கலாச்சாரத்தில் சில விஷயங்கள் செய்வோம் என்ன, இந்த விஷயங்களை பற்றி
டொச்சில் சொல்லி கொஞ்சம் வேறு நாட்டுக்கு ஜெர்மன்காரருக்கெல்லாம் விளங்கக்கூடிய மாதிரி அவைக்கே அதில் விளக்கம் இல்லை சரியா. அப்படி டொச்சில் சொல்லி அந்த விஷயங்களை அவங்களுக்கு ஒரு விளக்கம் இல்லை, அவைக்கே விளக்கம் இல்லை. டொச்சில் சொல்லி சில விஷயங்களை ஒரு சிரிப்பு மாதிரி சொல்லேகல, அது எங்களுக்கு கொஞ்சம் அவமானம் மாதிரி இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பார்த்துருக்குறீங்களா அப்படியான வீடியோக்கள் இந்த டிக்டாக்ல? உதாரணத்துக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வந்து சொல்லுது, சாமத்தி வீடு செய்கிறாங்க, அது செய்கிறாங்க, இது செய்கிறாங்க, மஞ்சள் தெளிக்கிறாங்க. இப்போ எல்லாம் செய்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு. இப்போ செய்கிறது செய்யாத ஒவ்வொரு தனிப்பட்ட பிரச்சனை. இதை வந்து டொச்சில் சொல்லி சொல்லிக்கல. இப்போ இந்த பிள்ளைக்கே விளக்கம் இல்லையேன்னு செய்கிறாண்டு. அப்போ அந்த பிள்ளை தானதை முதல் தெரிஞ்சு கொள்ளாமல் ஜெர்மன்காரருக்கு டொச்சில் சொல்லிக்கல அவங்களுங்களை தமிழினத்தை பற்றி என்ன நினைப்பாங்க? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? இப்படியான விஷயங்கள் தமிழாக்களை அவமானப்படுத்துகிற மாதிரி விஷயங்கள் டொச்சில் வந்து இப்போ இப்படி சொல்கிறேன் நான். நாங்கள் தமிழாக்கள், எங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்குது, ஆனால் நாங்கள் எப்படி வாழுவோம், எங்களோட லைஃப் ஸ்டைல் அப்படின்னு தெரியும். ஆனால் இதே இது ஜெர்மன் பாஷையில் சொல்லேக்க அவன் நின்று பார்த்துட்டு இந்த தமிழாக்கள் எல்லாம் இப்படித்தான் என்று சொல்லி ஒரு முடிவெடுத்து எங்களை கொஞ்சம் கூடாமல் நினைப்பானா இல்லையா? அவங்க ஆனால் அதை பற்றி சோசியல் மீடியாவில் இப்போ இதில் சொல்கிறத பற்றி நீ என்ன நினைக்கிறீங்க? அது சரியா இல்லை? அது சரியா பிள்ளையான்றதை நான் கேட்குறேன். இப்போ எங்களையே நாங்கள் அவமானப்படுத்துகிற மாதிரி விஷயங்களை வேறு நாட்டுக்காரருக்கு விளங்குற மாதிரி சொல்கிறது சரியா பிள்ளையா? அதைத்தான் நான் சொல்றேன். அவன் பிள்ளையா சொல்லினோம், நக்கலா பிள்ளையா சொல்லினோம் தெரியாது. அதை தாய் தாப்பன் சொல்லி கொடுக்கணும். சரியா? நன்றியா? சரியா? நன்றி தம்பி. ஓகேயா? ஓகே. நிகழ்வு நடக்கிறது தான். அங்கால என்னப்பா பின்னுக்கு இடம் இருக்குல்ல, அந்த சீட் இந்த கேர்டன் போடுறதுக்கு பின்னுக்கு, அந்த கேர்டன் போடுறதுக்கு பின்னால இடம் இருக்குல்ல, அதை மறைச்சிருக்கணுமா இருக்கேனே? அதை உலகம் தானே. சரி ரவி என்னம்மா இன்றைக்கு பாட்டுக்காரர் கலக்குவின உங்களுக்கு பிடிச்ச பாட்டுக்காரரா இன்றைக்கு வந்திருக்கிறதுல? எனக்கு கூடுதலா எல்லாரையும் பிடிக்கும். ஒரு அரசியல்வாதி மாதிரி பதில் சொல்றது சொல்லி ஒரு ஆளை பிடிக்க கூடாது. எனக்கு வந்து எல்லா பாட்டையும் பிடிக்கும். மற்றது எப்படி லைஃபா பாக்குறதுல அதுல ஒரு சந்தோஷம் பண்றேன். உண்மை இருக்குன்னு எல்லாரையும் நேரா பார்த்து இந்த லைஃபா அதோட வந்து சிநேகிதங்கள் அப்படி எல்லாருடைய கூடி பாக்குறது அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. சந்தோஷத்துக்காண்டியே இன்னைக்கு இந்த நிகழ்வு அது உண்மையான நல்ல விஷயமா. அது மாதிரி உங்களை மாதிரியாக்கள்லாம் கட்டாயம் அதுக்காக தான் நான் மெயினா வந்த மக்களை சந்திப்ப முடிட்டு. இப்ப ப்ரோக்ராம் தொடங்கிச்சேன்டா ஒருவருடையும் காய்க்கலாது. ஆனா அந்த ப்ரோக்ராமுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு கேள்வி உண்டு. என்னன்னு சொல்லிச்சுன்னா சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய எங்களை தமிழ் பிள்ளைகள் இருக்குது தானே. அந்த பிள்ளைகள் இப்போ எங்களோட கலாச்சார நிகழ்வுகள் சில விஷயங்கள் செய்வினோம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ சாமத்திய வீடு இப்படியான விஷயங்களை வந்து ஜெர்மன் பாஷையில் டிக்டாக்ல சொல்லி அதை வந்து அவங்களுக்கு முன்னால் ஒரு நகைப்புக்குள்ளாக்குற மாதிரி விஷயங்களை வந்து பிள்ளைகள் அது வந்து பார்த்தீங்கன்னா டீனேஜர்ஸ் தமிழ் பிள்ளைகள் செய்யுதுகள். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை வந்து எங்களோட கலாச்சாரம் நாம் எங்களோடய இருக்கணும். அதை வந்து பப்ளிக்காக வேண்டிய எங்களுக்கு அவசியம் இல்லைன்னு சொன்னால் எங்களோட சமயம் எங்களோட கலாச்சாரம் இதாக இருக்கும். அதில் நல்ல விஷயங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு அன்றைக்கு டோட்மண்டில் வந்த வள்ளுவர் சிலை அதோட சொல்லும். சரி, அது வந்து எங்களுக்கு பெருமைக்குரியது. ஆனால் எங்களுக்கு நகைப்புக்குரிய விடயங்களை நாங்கள் எங்களுடைய வச்சிருக்கோம். அதான் எங்களுக்குள்ள வச்சிருக்கு. இப்போ அதான் கொஞ்சம் கவலையா இருந்துச்சு எனக்கு பார்க்க. அந்த பிள்ளைகளுக்கு தாய்தாப்பன் சொல்லி கொடுக்கல போல உண்டு. மற்றது என்ன ஒரு விஷயம் வந்து எங்களோட பெரியோர் எல்லாம் சும்மா ஒன்றை செய்ய இல்லை. இதெல்லாம் விஷயம் இருக்கு, அர்த்தங்கள் இருக்கு. அது எங்களுக்கு தான் அது தெரிய வேணும், மற்றவருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சாமதியை விடயம் செய்யறதுன்றதுக்கு அதே இருக்கு, கணக்க விஷயங்கள் இருக்கும். அதையெல்லாம் அந்த பிள்ளைக்கு தெரியாத விளக்கம் அதை ஜெர்மனியில் பாசையில் சொல்லிக்க ஜெர்மன்காரர் அதை பார்க்கல
கொஞ்சம் எங்கட இனத்துக்கு கொஞ்சம் உதாரணத்துக்கு கோயிலில் நடக்கிற சூரம்பர் வந்து அது ஜெயமங்கார பார்க்கலாம் அது நகைப்பா இருக்குது. ஏன்னா அது எங்களுக்கு ஒரு பெரிய பிரமாண்டமான கதை இருக்குது. ஆனால் அவர்கள் சொல்லுவார்கள் இது என்ன கிண்டக்காரன் விளையாட்டா இருக்குது அப்படி. ஆனால் கொஞ்ச காலம் போது ஜெயமங்காரர் எங்களை தமிழாக்களை சொல்லி கொடுப்பாங்களே இது தமிழ் கலாச்சாரம். ஏன்னா அவங்க வாழையில ஓட்டு சாப்பிட்றதும் நல்லூர் கோயிலுக்கு போறதும் கையால சாப்பிட்றதும் அவங்க யோகா கோர்ஸுக்கு போறதும் அவங்க இப்ப அப்படி தொடங்கிட்டாங்க. அவங்களுக்கு இருந்தது இன்றைக்கு வந்து அது ஒரு இதா வந்துட்டதில்ல. அது மாதிரி எங்களோட நகைப்புகள் எல்லாம் ஒரு நேரம் இங்க வந்து விஞ்ஞானமா மாறிக்கொண்டிருக்கு. ஏன் செய்யறோம்ன்றது அவங்களுக்கு தெரியுதல்ல, அதனாலதான் அவங்கள செய்யறாங்க. ஆனால் சில விஷயங்கள் இருக்குது, அந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இருக்குது. அது வந்து அவங்களுக்கு நகைப்பா இருக்கும். ஆனால் எங்களுக்கு அது பழைய காலத்துல தேவைப்பட்ட விஷயம். சில மூட நம்பிக்கைகள் இருக்குதான். ஆனா அதை வந்து எங்களுக்குள்ளே நாங்க வச்சிருக்கிறது நல்லமா, அதுகளை விடுறது நல்லமா. ஆனா இப்போ பிள்ளைகள் வந்து தெரியாதனமா வந்து இப்படியான விஷயங்களை செய்ய கொஞ்சம் தவிர்க்கப்பட வேண்டியது. அது கொஞ்சம் கவலையா இருக்கு. அந்த விஷயங்களை போய் அதுகள் வந்து அதுல செய்யல. அதான் இதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பிரச்சனை. நான் இங்கே தானே மக்களை சந்திக்கலாம். இந்த இடத்துல இந்த விஷயத்தை கதைச்சிருக்கிறோம். அடுத்த நாங்கள் பொங்கல் விழாவில் சந்திப்போம். ஓகே. இவர் என்னப்பா டக்குன்னு வந்து ஒரு ஃபோட்டோலாம் எடுத்து காட்டணும் இருக்கார். எடுங்க. வானம் போன்ற இந்த மேடையிலே நட்சத்திரங்களாக கூடியிருக்கின்ற உங்கள் மத்தியில் இந்த நிகழ்ச்சி இப்போது ஆரம்பிக்க இருக்கின்றது. நிகழ்ச்சியின் முதலாவதாக எமது தேசத்தின் விடுதலைக்காக உயிர் நீத்தவர்களுக்காக தயவு கொண்டு அனைவரும் எழுந்து நின்று ஒரு நிமிடங்கள் எம் தேசத்தின் விடுதலைக்காக உயிர் நீத்தவர்களுக்கான நினைவு அஞ்சலியோடு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்க இருக்கின்றது. என்னப்பா இந்த கான்சர்ட் அட்டெண்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க. So happy to be here after many years. I'm performing in Germany again and it feels really special to see all of you here. Hope you enjoy the evening. We have an amazing set list planned with some of the biggest legends who are coming after me. So here's to a wonderful evening. So நான் இப்போ பாட போகிற பாட்டு வந்து ஒரு டூவெட், ஆனால் சோலோவாக பாட போகிறேன். From the movie. Thank you so much. So அடுத்து எனக்கு பிறகு சம்பளம் தர மாட்டாங்க. ஆம், மயில் இறகால் மனதை தடவினால் எப்படி இருக்கும்? தூய்மையான இனிய பாடல் என்றால் இவருடைய குரல் தான். குத்து பாடலும் இவரின் குரலில் வெள்ளினம் எல்லாம் தெரிக்கும். அப்படிப்பட்ட பாடகியாகிய சைந்தவி அவர்களுடைய குரலில் இந்த பாடலை இப்பொழுது கேட்டு மகிழ்ந்தீர்கள். இதற்கு முன்னாக இன்று மேடைக்கு வந்திருந்தார். ஆனால் தினமும் எங்கள் வீட்டில் சன் டிவியின் எதிர்நீச்சல் நாடகத்தின் ப்ரோமோ மூலமாக எங்கள் வீட்டுக்குள் வந்து எம்மை அழகாக பாடி எங்கள் வீட்டு பெண்ணாக வீட்டிருந்தவர் மட்டுமல்ல, பாடகர் இசை அரசி பாடகி சரண்யா அவர்கள் தான் இதற்கு முன்னாக வந்து தன் அழகான குரலால் இந்த பாடலை வழங்கியிருந்தார். அடுத்து வரப்போவது யார் தெரியுமா?
கேட்கல காதல் பாடல் என்றால் இவருடைய குரல் தான் சொர்க்கமான குரல். 6 மொழிகளில் 3000 பாடல்களுக்கு மேல் பாடி இருக்கின்றார். சொர்க்கம் என்பது நமக்கு என்று பாடிய இவருடைய பாடல் அவருக்கு மட்டுமல்ல எமக்கும் சொர்க்கம். ஆம், வேறு யாரும் அல்ல, திரு ஸ்ரீனிவாஸ் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நீங்க இந்த ஆர்கெஸ்ட்ரா இல்லாம ஒரு 2 லைன் பாடுங்க. 1 2 3 and 4. முழுமதி அவளது முகமாகும், மல்லிகை அவளது மயமாகும், பாடுங்க. Thank you. அடுத்து என்ன வர போறாங்க சூப்பர் ஸ்டார்ஸ் 2 பேர். So I'll see you soon. Thank you. நன்றி. முழுமதி அமாவாசை எல்லாருக்கும் வணக்கம். நலமா இருக்கீங்களா? என்ன எஸ்பிபி சார் கூட இருந்திருந்தா நான் அங்க சுகமா? ஜெர்மனிக்கு ஒரு பெரிய நன்றி. அன்பிற்கும் உண்டு அடைக்கும் தாழ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய அன்பு தான் எங்க எல்லாரையும் இங்க கொண்டு வந்துட்டு இருக்கு. அதுவே செய்யணும். இத்தனை பேரை நீங்க கூப்பிட்டு இப்போ கச்சேரிகள் நிறைய நடக்குதுன்னா ஒரு பெரிய நன்றி. எஸ்பெஷலி டு ஜிஎம் ஈவென்ட்ஸ் அண்ட் ஆண்டிஸ் அண்ட் கஜனுக்கு, எஸ்பெஷலி மிஸ்டர் கஜன் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க எங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஐ ஹோப் யூ ஆர் ஆல் ஹேவிங் அ குட் டைம். சந்தோஷமா இருக்கீங்களா? உங்கள் அன்புக்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி இந்த அழகான ஏஆர் ரஹ்மான் சார் இசையமைத்த பாடு அன்றென்ற மழையிலே நீங்கள் தான் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ரீசன் இருக்கு. இன்னைக்கு எனக்கு அந்த அபிராமியே மேக்கப் போட்டாங்க. இன்னைக்கு அங்க உட்கார்ந்துருக்காங்க, ரொம்ப அழகு. ஏன் நீங்க அபிராமின்னு பேர் வச்சேன்னு கேட்ட போது குணா படம் பார்த்தாங்களா அவங்க அப்பா அம்மா. அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தான் தெரியுமா, சிவகாமியே சிவனையோ பாடியே அதுவும் உனக்கு புரியுமா, சுபலாலி லாலியே லாலி லாலியே அபிராமி லாலியே லாலி லாலியே ஓஹோ கண்மணி காதல் காதலின் கடிதம். Thank you so much, Abhirami. Thank you guys. See you soon. வேறு யாரும் அல்ல, இவர்தான் மானோ. அவர்களுடைய பாடல் எல்லோருக்கும் மாலை வணக்கம்.
and the group. Can you come on stage? And of course, இன்னொரு ஷரண்யா கூப்பிடணும். Sharanya, the other Sharanya happens to be my daughter, Sharanya Srinivas. Can you come up on stage? Actually, she is married, and Sharanya Narayan Kumar she should be. Sharanya, come. Yeah. Hope you enjoyed the show. Okay, it's going to get only better. Don't worry. கொஞ்சம் கீஸ் கொடுக்குறீங்களா? காரணம் தேவா சாருக்காக ஒரு வாட்டி ஓ போடுறீங்களா? I love you too, man. Love you too. இருக்கு. Money and band. Thank you, Mani. Thank you, guys. It was amazing. Thank you, guys. Thank you so much, Gajan bro and GN Events. And இந்த ஷோ நடக்கிற காரணம் இருக்கிறது என்னன்னா ஒரு ஸ்பான்சருக்கு ரொம்ப நன்றி, தனித்தனியாக சொல்ல முடியல. அண்ட் மெயின் திங் இஸ் இங்கே இந்த பேண்ட்லாம் வாசிக்கிறாங்கன்னா வெறும் கார்த்திக் மட்டும் வாசித்தாலோ இல்லை மணியண்ணா மட்டும் வாசித்தாலோலாம் இந்த மாதிரி தனியாக வாசித்தா இந்த மாதிரி இருக்காது. இட்ஸ் அ டீம் எஃபர்ட். எப்பவுமே நம்மளுக்கு இந்த ஃப்ரண்ட்டில் தெரிகிற எல்லா விஷயமும் நம்மளுக்கு ரொம்ப கண் அப்படியே ஐ கேட்சியாக இருக்கும்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படியே எனக்கு நீங்கள் கை தட்டுறீங்க, மணியனாக்கு எல்லா சிங்கர்ஸ் அஃப்கோர்ஸ். ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு சில பேர்லாம் இருக்காங்க, நான் அவங்க பேர் சொல்கிறதுக்காக தான் மைக் வாங்கினேன் ஆக்சுவலாக. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் இந்த பேண்டோட பேக் போன் ஒருத்தராக இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இந்த ஷோக்கு வந்து நாங்கள் எல்லாருமே சென்னையிலேருந்து வந்திருக்கோம், பட் ஒருத்தர் மட்டும் கேரளாலேருந்து வந்திருக்காரு. நான் இந்த ஷோ பண்ணாலும் வேர்ல்டில் எங்கே போனாலும் இவர் மட்டும் என்னால் என் ஷோவில் மிஸ்ஸே பண்ண முடியாது. கிவ் இட் அப் ஃபார் நிக்கில் ராம். அண்ட் இப்போ இந்த சாங் சைந்தவி பாடின சாங்க்கு வந்து மிருதங்கம் சவுண்ட்லாம் வந்துச்சு. இவங்கெல்லாம் சிடி போடுறாங்களா அந்த மாதிரிலாம் கூட ஒரு சில பேர் நினச்சிருப்பாங்க. பட் அந்த மிருதங்கம் இந்தியன் பர்கஷன்லாம் பியூட்டிஃபுல்லாக ஆப்டோ பேட்லேயே வாசிக்கிற டிக்சனா எங்களுக்கு ஒரு டெமோ காமிக்கிறீங்களா? There you go. Yeah. So next is எங்கள் பேண்டோட சீனியர் மோஸ்ட் மெம்பர் ஒரு டிஎம்எஸ் சாருக்கு எல்லா ஷோ எம்எஸ்வி சார் பாகவதர் எல்லாருமே வாசிச்சிருக்காங்க. சுந்தரேசன் அண்ணா அவன் கிட்டார். அண்ட் ஒருத்தர் ஓரமாக சைடில் பயங்கர சவுண்ட் போட்டு உட்காந்துட்டு இருக்காரு. தட் இஸ் வெற்றி ஆன் ட்ரம்ஸ். வெற்றி ஒரு 30 செகண்ட் சோலோ எடுக்க முடியுமா? அண்ட் ஆக்சுவலாக நான் இங்கே கீபோர்ட்லாம் வாசிக்கிறேன்னா எனக்கு கீபோர்டில் வந்து என்னை விட ஒரு சீனியர் மோஸ்ட் கீபோர்டிஸ்ட் அங்கே இருக்கார். அவர் பட் சைலண்டாக இருப்பார். அவர் இஸ் அண்ணாது தென் நவீன் ஜூட் ஆன் கீபோர்ட்ஸ். நவீன் ஒரு லைட் போடலாமா? நவீன் மேலே ஒரு லைட் போடலாமா? நவீன் மேலே ஒரு லைட் போடலாமா? சரி, ஓகே. அண்ட் எங்கள் எல்லாருக்கும் எப்பவுமே எங்களோட பேண்ட் லீடர் மணியண்ணா பேஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ நாங்கள் வந்து எப்பவுமே இந்த வெளியூர் வந்தாலே நாங்கள் இந்த இந்தியன் ஃபுட்லாம் ரொம்ப 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 மிஸ் பண்ணுவோம். பட் அது எங்களுக்கு கொஞ்சம் கூட மிஸ்டேக் பண்ணாமல் எங்களை பார்த்துட்டாங்க. முக்கியமான காரணம் வந்து நந்தீஸ். அவங்களுக்கு ரொம்ப
நன்றி. அவங்க இந்த ஷோட ஸ்பான்சர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் ஆக்சுவலாக நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கிற விஷயம் தான் பார்ப்போன்னு. இதை வந்து இந்த ஷோ பியூட்டிஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி கொடுக்குற எங்களோட சவுண்ட் இன்ஜினியர் மார்ஷல் தேங்க்ஸ். அண்ட் இந்த ஷோவோட ஆடியோ வெண்டர் ஹரீஷ் அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் முக்கியமாக சொல்லணுன்னா இந்த ஷோவுக்கு முக்கியமான ஒரு சென்ட்ரல் ஃபிகர்னே சொல்லலாம் இந்த ஷோவோட சிங்கர்ஸ். அதுவும் அவங்க ஒருத்தவங்களும் என்னோட ஏஜ் தான் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே. ஸோ அவங்க ரொம்ப என் கூட சாங்லெஸ் போடும்போதுலாம் கூட என்ன சொன்னாலும் அவங்க ஸ்போர்ட்டிவாக இருந்தாங்க. தேங்க்ஸ் டு மனோஜ் சார் அண்ட் ஸ்ரீனி சார், அனு மேம், திவாகர், சைந்தவி, சரண்யா, எல்லாருக்கும் நன்றி. பேர்னா சொல்லலைன்னா சாரி. அண்ட் நான் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நான் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு எங்கள் அம்மா அப்பா தான் காரணம். அவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அண்ட் நான் நிறைய கேஸில் இந்த விஷயம் கூட சொல்லிட்டு முடிச்சிடுறேன். எப்போவுமே ஒரு ஆர்டிஸ்ட் என்னதான் பெர்ஃபார்ம் பண்ணாலும் அவனுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுறதே அந்த மியூசிக் லவர்ஸ், இந்த ஆடியன்ஸ் தான். ஸோ ஒருத்தவங்க வந்து ஒரு பிக்கஸ்ட் கிஃப்ட் என்ன கொடுக்கலான்னா அது ஒருத்தவங்களோட டைம் தான். நீங்கள் 1 crore கொடுத்தீங்கன்னா கூட அதை விட பெரிய விஷயம் வந்து டைம். யூ ஆர் கிவிங் யர் லைஃப் பிகாஸ். ஸோ உங்களோட இன்னைக்கு ஒரு 5 hours எங்கள் எல்லாருக்கும் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஆல்ரெடி கை தருக்குங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். பொண்ணு ஷீஸ் அமேசிங் ஹியூமன் பீயிங். அது அவங்களோட கண்டிப்பாக ஒரு பாட்டு பாடினது தான். இந்த மாதிரி எல்லாம் வந்து they don't manufacture human beings. அந்த மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு பிடிச்ச கலரு, எனக்கு பிடிச்ச கலரு, எனக்கு பிடிச்ச கலரு. தண்டனக்கா தண்டனக்கா தண்டனக்கா. This is what we call Germany. Thank you. You're awesome, guys. Awesome. Thank you so much. Love you guys. Attack my ear at the border, sir. Thanks for dancing with me, guys. Thank you. Sorry I couldn't come there because I just couldn't get through them. They didn't let me come. But again, we'll see you again. Yeah? Thank you. என்ன பவர் என்ன? சோ எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? நம்ம ஒரு பிரேக் பண்ண வேண்டியதா? குட்டி பிரேக் தேவையா? சோ உங்களுக்கான அத்தி சுனாவத்திலிருந்து உணவு தயாரா இருக்குது. ஒரு 30 நிமிடங்கள் பிரேக் எடுத்துக் கொள்வோம். இந்த நிகழ்ச்சி கார்த்திக் இசை கடலில் அலை பாயுதே 2025 இந்த நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் நிலாத கிரியேஷன். உங்களுடைய பண்டிகைகளை கொண்டாட்டமாக மாற்ற வேண்டும் என்றால் தொடர்பு கொள்ளுங்கள் நிலாத கிரியேஷன். ஸோ ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். நிகழ்ச்சி எப்படி போகுது? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? என்ஜாய் பண்ணுறீங்களா? ஓகே. அப்படி நிகழ்ச்சி பார்த்தீங்களா? என்ஜாய் பண்ணுறீங்க? நிகழ்ச்சி பார்க்கல, நீ வெளியில் நின்ற மாதிரி இவ்வளோ நேரம் ஆட்டத்துக்கு உள்ளுக்கு வருவேன். ஓகே ஓகே ஓகே. என்னம்மா நிகழ்ச்சியெல்லாம் பார்க்குறீங்களா? வெளியில் நிற்கிறீங்களா? இல்லை, நாங்கள் இப்போ தான் இது பார்க்கல. இல்லை, உண்மையில் இப்போ தான் வெளியில். உண்மையாக அப்போ எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க? ஹாப்பி? நல்லா இருக்குண்ணே. நைஸ் நைஸ். நல்ல பாட்டுகள் படிக்கிறாங்க. நல்ல பாட்டு, சந்தோஷம், சூப்பராக இருக்குண்ணே. ஓகே ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. கிருஷ்ணன் அப்படி என்ஜாய் பண்ணுறீங்களா? பாட்டெல்லாம் நல்லா இருக்கா?
இந்த மிதிவடி எப்படி நல்லா இருக்குண்ணே, நல்ல டேஸ்டானே, நல்லா இருக்கு. இது கட் பண்ணலாம், இது இப்படியே போடணும். சரியா, என்ஜாய் பண்ணுங்க. வாரம் வெல்கம். என்ன எல்லாம் ஃபில் பண்ணிட்டீங்களா பழையபடி? என்ன எல்லாம் ரெடியாக இருக்கா? சனவெல்லாம் வந்து கொண்டு இருக்கு. வணக்கம். எப்படி பாட்டெல்லாம் பிடிச்சிருக்கா? என்ஜாய் பண்ணுறீங்களா? நல்ல பாட்டுகள் என்ன சூப்பராக இருந்துச்சுண்ணே. டைம் போனால் தெரியலண்ணே. என்ஜாய் பண்ணுறீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் படிச்சிருக்காங்களா? சூப்பர் அண்ணே, நல்ல வேணே. இன்னும் கொஞ்சம் கூட போனால் நல்லா இருக்கும் போல என்ன. பாப்போம் பிரேக் முடிய எவ்வளோ போகுதுண்டு. என்ஜாய் பண்ணுங்க. ஓ வணக்கம். என்னம்மா இப்போ அது ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்ச பாட்டு படிச்சிருக்காங்களா? என்ஜாய் பண்ணிட்டீங்க. குட். ஹாய், எப்படி அலஸ் குட்? எப்படி என்ஜாய் பண்ணுறீங்களா? உமாவை பிடிச்ச பாட்டெல்லாம் படிக்கிறாங்களா? ஏ சூப்பர், என்ஜாய் பண்ண முடிஞ்சாலும் முடிஞ்சிடும். வணக்கம். என்ன உமாவை பிடிச்சிருக்கா அந்த ப்ரோக்ராம்? உண்மையாவா? என்ன பாட்டு பிடிச்சிருக்கு இப்போ படித்ததில்? தெரியாது. அதான் நல்லா இருக்கு. ஆடு நீரா கிட்ட போய் அனுராதா ஸ்ரீராமோட ஆடு நீரா கிட்ட போய் இல்லையா? உமா பிடிச்சிருக்கா? குட், என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம். அப்படி ப்ரோக்ராம் நல்லா இருந்த நல்ல பாட்டாக இருக்கு. சரி, இனி இப்போ நல்ல பாட்டுகள் என்ன சூப்பராக இருக்குண்ணே. வந்தது போத் உண்மையாக நல்லா இருக்கு. ஓகே, என்ஜாய் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம். எப்படி ப்ரோக்ராம் போகுது? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்கள் சென்னையா? தமிழ்நாடா? தமிழ்நாடு. எந்த இடம் தமிழ்நாட்டில்? மதுரை. இங்கே கனகாலமாக இருக்கிறீங்களா? 3 வருஷமா இருக்கிறீங்க. 13 வருஷம். இங்கே எஸ்என்ல தானே? டுசல்டோஃப்ல. இன்றைக்கு எப்படி இருக்கு ப்ரோக்ராம்? நல்லா இருக்குண்ணே, அருமையான பாட்டுகள். என்ஜாய் பண்ணுறீங்களா? பாப்போமே நான் பிரேக்கு அப்புறம் எப்படி இருக்கேன். என்ஜாய் பண்ணுங்க, இப்போ என்ஜாய் பண்ணுங்க. ஓகே. அப்படி உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் படிச்சிருக்கீங்கம்மா? இன்னும் பிடிக்கும். இயக்க பாட்டெல்லாம் கூட படிக்க போகணுமே. நல்லா இருக்கேண்ணே. ஓகே ஓகே. அப்படி ப்ரோக்ராம் சூப்பராக இருக்கா? கலர்ல வந்துட்டா சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. வெரி நைஸ். கொஞ்சம் டான்ஸ் பிளாட்ஃபார்ம் மட்டும் போட்டிருக்கா ஃப்ரண்ட்ல. கொஞ்சம் இடம் விட்டுருக்கா டான்ஸ்க்கு. பட் அதர்வைஸ் இட்ஸ் ஆசம். டான்ஸ் முடைக்குள்ள வேணும் தானே. நல்லா இருக்கா? டான்ஸ் பண்றாங்க. என்ன முன்னாடி கொஞ்சம் பேசினால எல்லாரும் நல்லா டான்ஸ் பண்றாங்க. அனுராதா ஸ்டேடியம் மாதிரி இருக்கு. அனுராதா ஸ்ரீராம் அந்த ஒர்க் பண்ணிட்டா. இறங்கி எல்லாரோடையும் ஆடி என்ன எல்லாரையும் ஹாப்பி ஆக்கிட்டா. சனங்களுக்கு ஸ்ரீராம் இஸ் a show topper. She's a gem. She's all time favorite for us. But yeah, she's very happy to see all. வாரன். எப்படி என்ன பாருங்க. Awesome concert. Yeah. Very nostalgic. I think we are loving what we wanted and this is what we got. நீங்க எங்க இருந்து வாரீங்க பேசிக்கலி? எஸ்என். கனகாலமா இருக்கிறீங்களா? காலகாலமா இல்ல, 6 வருஷமா இருக்கும். 6 வருஷமா? தமிழ்நாடு தானா நீங்க? சென்னை. சென்னை. சென்னை நம்ம சிட்டி. சென்னை. சென்னை மக்கள்கிட்ட பவர் வந்து எனக்கு பிடிக்கும். என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்றீங்களா ப்ரோக்ராம? பிடிச்சிருக்கா? உமாக்கு தெரியுமா இந்த பாட்டுகள்? உமக்கு பிடிச்ச பாட்டுகள் அதான் படிச்சிருக்கா? சாயமான பாட்டு நல்லா இருக்கண்ணே, சூப்பராக இருக்கு பார்க்கக்கூடிய மாதிரி. ஓகே, என்ஜாய் பண்ணும். குட். என்ஜாய் பண்ணுறீங்களா? என்ஜாய் பண்ணுறீங்களா? உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் படிக்கிறாங்களா? நல்லா இருக்கேண்ணே. ஷோ சூப்பராக இருக்கா? பிடிச்சிருக்கு? கொடுத்த காசுக்கு பார்த்தா ஓமண்ணே வந்திருக்காட்டி மிஸ் பண்ணியிருப்பீங்கண்ணே. ஓகே, என்ஜாய் பண்ணுங்களா? ஓகே. யோங்ஸ் அப்படி பிடிச்சிருக்கா? ப்ரோக்ராம் சூப்பராக இருக்கா? நல்ல பாட்டுகளே எல்லாரும் அதான் சொல்கிறாங்க. ஏன் அவங்க ஓடி போய் ஒழிக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே, சந்தோஷம்.
என்ன மாதிரி போகுது ப்ரோக்ராம்? நினைச்ச மாதிரி இருக்கா, அதை விட மேலே இருக்கா? நல்லா இருக்கு, நல்லா இருக்குண்ணே, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. சூப்பரா இருக்கு. ஆனால் கவலையாக இருக்குது, இப்போ கொஞ்சம் நேரத்தில் முடிய போகுதுண்டு. பாப்போம், அவரா நிமிஷம் சொல்லுவேன். பார்ப்போம், ஆனால் முடியா நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகே, அப்போ படிச்சிருக்காங்களா? இல்லை, எனக்கு முக்காலா அக்கா வந்திருக்காடாடு. காணும். அப்புறம் என்ன மாதிரி நல்லா போகுதுன்னு. ஆனால் எனக்கு கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிருமே. 10 மணிக்குள்ள கொடுக்கணும். 10 மணின்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் தானே கிடக்கு. தொடங்கினது 7 மணி தொடங்கின லேட்டாக தொடங்கணும். எப்படி என்ஜாய் பண்ணுறீங்களா ப்ரோக்ராம்? நான் படம் ஒன்று எடுக்கல, யூடியூபுக்கு வீடியோ எடுக்கிறேன். அதை எடுத்து போட்டு தான் நான் சொல்லுவேன், இல்லாட்டி ஓடி ஒழிச்சிருவாங்க. எப்படி உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் பாடுறாங்களா? சந்தோஷமா இருக்கு. கணவர் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்குன்னு உண்மையா. அந்த நல்ல பாட்டுகள் தொடர்ந்து அடுத்தடுத்து டைம் போன தெரியல. நல்லா இளையராஜாண்ட நல்லா இருந்ததா? ஆனால் ஏஆர் ரஹ்மான்டதுக்கு போனாலும் அதில் கூட ஹிந்தி பாட்டு படிச்சு விட்டாங்க. அப்போ என்ஜாய் பண்ணலாம் போயிட்டு. இதில் எங்களுக்கு பிடிச்ச பாட்டு தமிழ் பாட்டுகள் தொடர்ந்து பாட நல்லா இருக்குது. சனமெல்லாம் என்ஜாய் பண்ணுது, ஹாப்பியாக இருக்குது சனத்துக்கு. உண்மை ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்குன்னு. அடுத்தது இன்னும் வருமானம் எனக்கு டைம் முடிய போதாண்டு கவலையாக இருக்கு. ஓகே, அப்போ என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, 2 முண்டை நான் கொண்டு போவா. சாப்பிடணும். எப்படி போகுது ப்ரோக்ராம்? இங்கே நம்மளோட லோக்கல் டிஜே ஒரு ஆள் இருக்காரப்பா. இங்கே வாங்க, உங்களை கேட்கணும். இங்கே வாங்கப்பா. எப்படி போகுது பாட்டுகள் ப்ரோக்ராம் எல்லாம்? பாட்டு சூப்பராக இருக்கு. உங்களுக்கு உங்களுக்கு விரும்பின பாட்டுலாம் படிக்கிறாங்களா? சூப்பர் பாட்டு. எனக்கு பிடிச்சது வந்து சீனிவாசன் மனோஜ் சார். அந்த மாதிரி படிக்கிறாங்க. இதே மாதிரி நிகழ்வு இனி நடக்குமோ தெரியாது. சரியாண்ணே, நல்லா இருக்கேண்ணே, சூப்பராக இருக்கு. இன்னும் இதை போல நிறைய ப்ரோக்ராம் நடக்கும்போது நாங்களும் ஆதரவு கொடுக்கணும். இப்படியான ஆதரவு கொடுக்கும்போது தான் இன்னும் சில பெரிய பெரிய நிகழ்வுகளும் நடக்கும் இங்கே ஜெர்மனில். உண்மையாக அப்படி அவங்களுக்கே பிடிச்சிருக்கு இந்த ஆடியன்ஸை. ஏன்னா அவ பயம் இல்லாமல் இறங்கி வந்து எல்லாருக்குள்ளையும் ஆடி செஞ்ச ஒரு நல்ல ஒரு விஷயம். சனமெல்லாம் அதோட ஹாப்பி ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் அப்படியே இருந்தவங்க செத்த பாம்பு மாதிரி எல்லாரும் அந்த மேடையில் ஆடும்போது அவைக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. சனங்கள் எல்லாம் ஓடி வந்தா தொட்டு அது ஒரு நல்ல விஷயம். என்ன பிடிச்சிருக்கு, பாப்பா மினி பிரேக்குக்கு அப்புறம் என்ன மாதிரி போகுது. ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. நன்றி. இங்கே வேறு என்ன ப்ரோக்ராம் பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு. இல்லாட்டி நான் நினைச்சேன் உமா கூட்டிட்டு போய் காசை திரும்பி கேட்கலாம் வந்து. என்ன மாதிரி அப்போ உமா பிடிச்ச பாட்டெல்லாம் படிக்கிறாங்களா? அனுராதா ஸ்ரீராம் இறங்கி வந்தவ இல்ல, ஓடி போய் தொட்டா நீதான் கிட்ட போய் ஆடு நீர். என்ன அது நல்லா இருந்துச்சு, நம்ம கீழே வந்தது. இப்போ என்னத்துக்கு இதில் நிற்கிறீங்க? ஓகே ஓகே, இந்த லைனை பார்த்தா அந்த அரை மணிக்கு அலப்புறே காணாது. சரி, என்ஜாய் பண்ணுவோம். கேமராமேனரால் வந்துட்டு மச்சி என்ன மாதிரி உனக்கு பாட்டு ப்ரோக்ராம் பிடிச்சிருக்கா? சூப்பராக இருக்குன்னு எதிர்பார்த்ததை விட நல்லா இருக்கு. எதிர்பார்த்ததை விட நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்னு நல்ல பாட்டெல்லாம் படிச்சிருக்கு. உண்மை நல்ல பாட்டெல்லாம் படிச்சிருக்காங்க. என்ஜாய் பண்ணப்ப. ஓகே ஓகே, பாய் பாய். அப்படி நீங்கள்லாம் என்ஜாய் பண்ணுறீங்களா? ப்ரோக்ராம் பிடிச்சிருக்கா? ப்ரோக்ராம் என்ன கொடுத்த காசுக்கு பார்த்தா இல்லாட்டி காசை போய் திரும்பி கேட்போமா? அப்போ கொஞ்சம் கூட காசு கொடுப்போமா? பாவம் தானே படியும். இருந்து பார்ப்பீங்க. நல்லது. ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் படிச்சுட்டாங்களா? இல்லை, இன்னும் இருக்கேனே. எவ்வளோ பாட்டு இருக்கேனே, ஆனால் எல்லாம் நல்ல பாட்டு அவங்க படித்தது. ஓகே, சந்தோஷம். என்ஜாய் பண்ணுங்க. பாய். ஒரு முகத்தை கண்டனே நான் இன்றைக்கு. வணக்கம் அப்பா, எப்படி அண்ணா, எப்படி இருக்கீங்க? புத்தாண்டு வாழ்த்துக்கள். எப்படி இருக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள்? என்ன மாதிரி எப்படி ப்ரோக்ராம்? தரமா இருக்கு. என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கேன். நல்ல பாட்டுகள் உண்மையா சூப்பரா தான் இருக்கு. அன்றைக்கும் நல்லா இருந்தது, இன்றைக்கு நல்லா இருக்கு. நீர் ஒரு பாட்டுக்காரி என்ன சொல்றீங்க? யா என்ன அது இதில் பார்க்க பாடணும் போல ஆசையா இருக்கு. என்ன அது அந்த
இல்லை இல்லை அது பிரச்சனை இல்லை. நீங்கள் அதை விட்டு ஒரு காலத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் டான்ஸ் ஆடுதுகள், அடுத்தது இவையோட சேர்ந்து பாடுங்க. ஏன்னா பிள்ளை பாடும், அன்றைக்கு பிள்ளை எப்படி படித்தது. ஏன்னா தம்பி என்ன மாதிரி நீர் என்ன பிளான், நீர் என்ன செய்ய போறீங்க? அப்பம் சொல்கிறது மட்டும்தானா? இல்லை 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 அடுத்த ஆட்டத்துக்கு போகணும். என்ன என்ன குட். நீங்கள் என்ன உங்களுக்கு பிடிச்ச பாட்டெலாம் படித்தாங்களா? அந்த மாதிரி இந்த பாட்டுகள் எல்லாம் உண்மை எல்லாரோடையும் கூடுதலாக காய்ச்சிட்டேன். சனத்துக்கு பிடிச்சிருக்கு ப்ரோக்ராம். மாதிரி இருந்தாது. இடவேளையிலேயே சனத்துக்கு போதும் போதுமெண்டா ஆயிடுச்சு. இந்த கதை எப்படி இருக்குது? உங்களோட பேர் என்ன? அஜய். உமக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கேண்ணே? பாட்டுகள்லாம் படிக்கிறேன்டா, பழகுறீரா? சங்கீதம் பழகுறீரா? யாருகிட்ட? ராமபிரியா செல்லாதுரை ஒரு டீச்சர் நாய்ஸ்ல இருக்கு. அப்போ எனக்கு ஏதாவது உமக்கு பிடிச்ச பாட்டு ஒரு 2 லைன் படித்து காட்டிடுமா? வந்தேண்டா பால்கார நடடா பசு மாட்டை பற்றி பாட போகிறேன், புது பாட்டை கட்டி ஆட போகிறேன். வந்தேண்டா பால்கார நடடா பசு மாட்டை பற்றி பாட போகிறேன், புது பாட்டை கட்டி ஆட போகிறேன். புல்லு கொடுத்தா பால் கொடுக்கும், ஒன்னால முடியாது தம்பி. பாதி புல்ல பிறக்குதப்பா, பசும்பாலா தாய்பாலா நம்பி. வெரி குட். வேற வேற எதுவும் இந்த மெலோடி மாதிரி ஏதாவது கர்நாடிக் மியூசிக் மாதிரி ஏதாவது பாட்டு தெரியுமா? ராஜராஜ சோழன். சவுண்டா படி. ராஜராஜ சோழன் என்னை யாரும் காதல் தேசம் நீதான், பூவே காதல் மீது சொர்க்கம் வந்து நாகானதே, ராசபூமி எங்கு கொண்டானதே. ராஜராஜ சோழன் என்னை யாரும் காதல் தேசம் நீதான், பூவே காதல். வெரி குட் வெரி குட். நீர் வந்து இப்படி நிறைய இடங்களில் போய் பாட்டு படிக்கணும். நிறைய டேலண்ட் இருக்குது, இப்போ நிறைய மேடைகள் இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட மகனை வந்து எல்லா இடத்துலையும் கொண்டு விட்டு நல்ல பெரிய பெரிய மேடையில் கொண்டு போய் விடணும். நான் ஒரு டேலண்ட் இருக்குது, நல்லா படிக்கிறார். சங்கீதம் படிக்கிறது மட்டும் இல்லை, இப்படி எல்லா இதுகள்லையும் போய் படித்தா நல்ல இது. நமக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்களோட பயணத்தில் நீர் எங்கேயோ போகணும் மட்டும் நமக்கு வாழ்த்துறீங்க. ஓகே. அது பெருசாக இருக்கு இல்லையா? ஒரு சின்ன ஒரு இதெல்லாம் ஓகே. இது ஒரு ட்ரிபியூட் டு நிறைய லெஜெண்டரி சிங்கர்ஸ் இருக்காங்க நம்ம தமிழ் சினிமாவில். அவங்களுக்காக ஒரு ட்ரிபியூட். எல்லாரும் பாட முடியாது, இருந்தாலும் பாடுறோம். கொஞ்சம் ஒரு வந்துட்டாங்க சைபரியில். அதுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் பேச்செல்லாம் மனசார் ஆரம்பிங்க. நீங்கள் உங்களோட என் தெய்வம் PM சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு கைத்தட்டு. PM என்ன கேட்டீங்க சார்? மனோ சார், எனக்கு உங்க எல்லா பாட்டும் பிடிக்கும், ஆனால் இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்க பாடுற ரஜினி சார் பாட்டு ஒன்று சார் சொல்லுங்க. நீ நம்ம அடுத்தபடியாக நந்தீஸ் உணவகத்திலிருந்து திரு விஜயன் சிவலிங்கம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பாடகி சரண்யா அவர்களை கௌரவிப்பதற்காக திரு விஜயன் சிவலிங்கம் அவர்கள் மேடையில். அடுத்தபடியாக நிலா டெக்கரேஷனில் இருந்து பவிதா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன்.
பாடகி சஜிந்தா அவர்களை கௌரவிப்பார். கட்டிப்படி வைத்தியத்துக்காக இந்த செய்த நான் அதாவது கிடைச்சிட்டு இருக்கு சந்தோஷம். அடுத்ததாக நந்தகுமாரன் அவர்களுடைய மனைவி புஷ்பமலர் நந்தகுமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பாடகி அனுராதா அவர்களை கௌரவிப்பதற்காக. அடுத்தபடியாக நிலா டெக்கரேஷன் கஜன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பாடகர் ஸ்ரீனிவாஸ் அவர்களை கௌரவிப்பதற்காக. இறுதிக்கு முன்பாக நந்தி சுனாகத்தின் நந்தகுமாரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பாடகர் திரு மனோ ஐயா அவர்களை கௌரவிப்பதற்காக. இப்போது முக்கியமான ஒரு நபரை நிலா டெக்கரேஷன் அவர்களுடைய கஜன் அவர்களே இப்போது கௌரவிக்க இருக்கின்றார். எனக்கு நல்ல பிரியாணி வச்சிருக்கீங்க, அதுக்கு இந்த பொக்கே தேங்க்யூ. சத்யமா சார், உங்க மாதிரி ஒரு கிரேட் ஆடியன்ஸை ஃபர்ஸ்ட் டைம் வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளவு கூட்டம் சேர்ந்த நிலா டெக்கரேஷன் அண்ட் நந்தீஸ் உங்க எல்லாருக்கும், உங்க சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கும் மனமார்ந்த பியூட்டிஃபுல் ஆடியன்ஸ். நாங்கள் வந்து மறக்கவே முடியாது ஷோ இது. உங்களுடைய உற்சாகம், உங்களுடைய சப்போர்ட், தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி பொங்கல். எல்லாருக்கும் வணக்கம். நந்தானன் ப்ளீஸ் இப்படி ஒரு ஷோ செய்ய போறோன்னு சின்ன ஒரு ஆசை இருந்தது. அப்போ நான் நந்தானுக்கு கால் பண்ணேன். நந்தானன் இப்படி ஒரு ஷோ இருக்கு செய்வோமாண்டு. அவர் கொஞ்சம் கூட யோசிக்காம 10 செகண்ட் யோசிச்சேன். 10 செகண்ட் யோசிச்சேன் கஜன் செய்வோமாண்டு. நந்தானன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னை நம்பி இப்படி நீங்க என்னோட சேர்ந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சரி, அது சூப்பர். எனக்கு ஒரு அனுபவம் இல்லை, அதனால எங்களை நம்பி என்ன நம்பி நந்தாண்ணன் நம்பி ஒரு அனுபவம் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் நான் சிங்கரை தான் பார்த்துருக்கீங்க, நான் பர்சனலாக பார்த்துருக்கேன். சச் அ நைஸ் பர்சன். அது ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ தேங்க்ஸ். இதில் இன்னொருத்தர் இருக்கு, நீங்கள் ஜென்டில்மேனோட கடிங் பண்ணுறீங்க, பட் இஸ் எ பியூர் ஜென்டில்மேன். This is Mr. Karthik. So Karthik, please. Karthik, please. தம்பிக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. Also, வா தம்பி. he's Karthik. Thank you very much, bro. I love you. Thank you very much, bro. ஆக்சுவலாக நான் இது வாங்குறதுக்கு முன்னாடி பேண்ட் அவங்களோட சார்பாக நான் வாங்குறேன். ஸோ இது எல்லாருக்கும் சேர்த்து, பேண்ட் எல்லாருக்கும் சேர்த்து. நான் லாஸ்ட்டாக இன்னொரு ஒரு டைம் சொல்லணும். This is Harish from HR. Also Harish, das was du gestern und heute hier gemacht hast, ich habe den höchsten Respekt vor dir. Also Sound, LED Wall, Harish, ரொம்ப ரொம்ப thanks. Harish, I love you. இந்த சவுண்ட் அரேஞ்ச் பண்ண Marshall, please can you put some on the line with Marshall, please? இல்லை, இங்க இருந்து புக்கு அங்கே அனுப்புவாங்க, அங்கே இருக்கு. So இந்த sound, do you like the sound? Sound பிடிச்சிருந்ததா? So எல்லாம் Marshall. Thank you, Marshall. எல்லாரும் ஒரு முறை நம்ம மார்ஷல் தேர் ஆர்டினரி சென்னை இஸ் டன் a brilliant job. Everywhere he comes the sound ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்லையா? ஒரு பெரிய ஓம் போடுங்க மார்ஷல். பொங்கல் பறிக்கிறதுக்கு பொங்கல் சாப்பிட்டு போவோம். எல்லாரும் பாடலாம் எங்களோட. Thank you, you've been a wonderful audience. Thank you so much. Really, really enjoyed. Thank you, Gajan. Thank you so much for this. தம்பி யாரும் உட்காராங்க.
also like to thank all the volunteers who picked us up, including Gajan's family and Nandu's family, who's been so helpful, and especially Gajan's daughters who are very cross with him because he's not been available for the last 6 months because he's done this concert. Today I hope they're getting their father back. Thank you so much. You are good. Okay. One more time. Thank you. அவங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். Love you SL, love you Germany. லைட்ஸ் ஆன் பண்ணாங்க, அவங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். லைட்ஸ் போடலாம். லைட்ஸ் ஆன் பண்ண முடியுமா? Thank you. ஆஃப் பண்ணிட்டான். இல்ல அதில் எடுக்கிறது முக்கியம் இல்லை, ஆட்களோட கருத்து என்னன்றதான் முக்கியம். உமக்கு ப்ரோக்ராம் பிடிச்சு கொண்டு தான் எங்கே சுத்துறி நல்லா பிடிச்சிக்கணும், நல்லா இருந்ததுன்னு அதான் இப்போ அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன். அடுத்த ப்ரோக்ராம் கதியில் செய்வாங்க, சக்ஸஸ் தானே. நன்றி சொல்லி வைக்கிறது அது பிரச்சனை இல்லை. இல்லை உங்களோட கருத்துக்கள் தான் அவங்கள திரும்ப மோட்டிவேட் பண்ணும், அடுத்த முறை வடிவாக செய்வாங்க. அதான் நல்லா இருந்தது. ஓகே, நன்றி. எப்படி உங்களுக்கு ப்ரோக்ராம் பிடிச்சி கொண்டு தான் சக்ஸஸ் என்ன? இல்லை அது ப்ரோக்ராம் பார்த்தவரானே சொல்லணும். ஓகே, எப்படி மோனாக்கா? நல்லா இருந்தேன், நல்லா இருந்தேன், சந்தோஷமா என்ஜாய். நன்றி. சரி, வாரம் போயிட்டு எல்லாருக்கும். ஓ ஓகே ஓகே என்ஜாய். இந்த ஓடி ஓடிக்க ஓடி ரெக்கார்டு என்ன வந்து லைவா போடுறது பிக் பாஸ் மாதிரி தான், அப்படியே போய்கொண்டே இருக்கும். பாய். என்ன பாடி நல்லா வேர்த்து போச்சு போலையா? எப்படி சும்மா என்ஜாய் பண்ணி விட்டீங்கன்னு உங்களை பார்த்து வேர்த்து போச்சு. ஓகேயா?